Hello everyone, welcome to Jam Samayal. இந்த வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணும்போது மாங்காய் ஊறுகாயை கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாங்காய். நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயை வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயோட தோலை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பச்சை மிளகாய், கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய், அப்புறமா பூண்டு. முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயோட தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து 30 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். நிமிடத்துக்கு அப்புறமா உப்பு மாங்காயோட சேர்ந்து வந்திருக்கு. அடுத்ததாக கடுகை வறுத்து எடுத்துக்கணும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு எல்லாமே வெடித்து வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். அடுத்ததாக வறுத்து எடுத்துருக்கிற கடுகை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடுகை ரொம்பவே சாஃப்டாக பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, அப்புறமா 3 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதோட உப்பு சேர்த்து வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இப்போது இதில் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாங்காயை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 கப் தண்ணீர் சேர்த்தாலே போதும். இப்போது எல்லா மசாலாவுமே மாங்காயோட சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.